கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தெரிந்து கொண்டவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமானாயாக்கியிருக்கிறார். அதாவது பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். பரிசுத்தப்படுத்தினவர்களை அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். எவ்வளோ நல்ல டேடி பாருங்கள். நமக்கு ஒரு அன்பான டேடி நம்மளை எப்படி தெரிந்து கொண்டாரோ, அந்த தெரிந்து கொண்ட நோக்கம் அவருடைய ராஜ்யத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான். அதுக்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டார். நாமெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். தேவனை உண்மையுள்ள தேவனை நாம் தெரிந்து கொண்டதனால் நாம் பாக்கியவான்கள். அது நாம் அல்ல, அவரே நம்மளை தெரிந்து கொண்டார். அதுவும் எப்படி தெரிந்து கொண்டாரோ, தாயின் கருவி உருவாகிறதுக்கு முன்னையே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அதாவது உருவாகிறதுக்கு முன்னையே. அப்போ எவ்வளோ வல்லமுள்ள தேவன் இல்லையா? உருவாகிறதுக்கு முன்னாடி நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்போ எவ்வளோ ஒரு அருமையான சர்வ வல்லமை உள்ள தேவன் பாருங்கள். அவர் நம்மளை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அழகாய் நம்மளை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, ஏற்ற நேரத்தில் நம்மளை என்ன செய்கிறார்? அழைத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு சேர்க்கிறார். எனக்கு இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்து காரணியத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். எப்படியாவது அவருடைய வழியிலே நம்மளை என்ன செய்கிறாரு? இழுத்து கொள்கிறார், தெரிந்து கொள்கிறார். அது ஒரு கிறிஸ்டினோ, முஸ்லீமோ, இந்துவோ, எப்படிப்பட்ட கொடூரமான பாவியாக இருந்தாலும் ஒரு நேரம் ஆண்டவர் சந்திக்கிறார், அவனை அழைக்கிறார், அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாய் எல்லா கெட்ட பழக்கங்களையும் அவனை விடும்படியாய் செய்கிறார். எப்படி அவரை புடமெடுத்து சுத்த பொண்ணாய் ஒரு மனுஷனை மாற்றுகிறார் இல்லையா? நான் இப்படியாக இருந்தேன், நான் இன்றைக்கு இப்படியாக இருக்கிறேன் என்று நிறைய பேர் சாட்சி சொல்லுகிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் பயங்கரமான மந்திரவாதி, இப்பொழுது ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுகிறேன். நான் பயங்கரமான கொலைகாரன், நான் இப்படியாய் மற்றவர்களை துன்பப்படுத்துவேன். நான் கிறிஸ்தவர்களை கண்டாலே பிடிக்காது எனக்கு. ஆனால் இப்பொழுது நான் வேத வசனத்தை சுமந்து அவரே உண்மையான தேவன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லும் போது, டேடி எந்த வகையாவது ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். பார்த்தீங்களா? செம்ம இல்லை? நீங்கள் ஆண்டவர்கிட்ட எப்படி நீங்கள் தெரிந்து ஆண்டவர் உங்களை அழைத்தார் என்று நீங்கள் சாட்சியாக இருந்தால் நீங்கள் கீழே எழுதுங்க, சரிங்களா? இல்லை ஆமென் என்று சொல்லுங்கள். தேங்க்யூ.